இன்றைய முக்கிய செய்திகள். தாவேக பதிலடி. முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக மற்றும் தாவேக செய்தி அறிக்கை. தமிழக அரசியலில் தாவேக மற்றும் திமுக இடையே ஏற்பட்டுள்ள கடுமையான மோதல் மற்றும் காரசாரமான அரசியல் விவாதங்கள் குறித்த முக்கிய செய்திகளை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புதிய ஆட்சி அமைந்துள்ள சூழலில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு இடையே வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற திமுகவின் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய தாவேக கூட்டணி அரசு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தட்டு தடுமாறி இயங்கி வரும் இந்த தாவேக அரசு அடுத்த 3 மாதங்களாவது தாங்குமா என்பது சந்தேகமே என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த அரசை வீழ்த்துவதற்கு திமுக தொண்டர்கள் இப்போதிருந்தே சபதம் ஏற்க வேண்டும் என்றும் அவர் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மு.க.ஸ்டாலினின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியது. அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் தாவேக தரப்பு அதிரடி பதிலடி. மு.க.ஸ்டாலினின் இந்த கருத்துக்கு தாவேக தரப்பிலிருந்து அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மிக கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளனர். தாவேக அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் தங்களது அறிக்கையில் மக்களாலும் கூட்டணி கட்சிகளின் முழு ஆதரவோடும் சுமூகமாக வழிநடத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசை கவிழ்க்க நினைப்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது என்று சாடியுள்ளனர். மேலும் தேர்தலில் ஏற்பட்ட எதிர்பாராத தோல்வியின் விரக்தியிலும் அதிர்ச்சியிலும் தான் மு.க.ஸ்டாலின் இது போன்ற கருத்துக்களை கூறி வருகிறார். தாவேக தரப்பிலிருந்து நேரடியாக பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. திமுகவின் அவசர விளக்கம். இரு கட்சிகளுக்கும் இடையான இந்த மோதல் தீவிரமடைந்ததை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் உடனடியாக இதற்கு விளக்கமளித்துள்ளனர். திமுக தரப்பில் வெளியான விளக்கத்தில் தலைவர் மு.க.ஸ்டாலினின் தாவேக அரசை கவிழ்க்கும் நோக்கில் பேசவில்லை என்றும் அவரது கருத்துக்கள் ஊடகங்களால் தவறாக திரிக்கப்பட்டு பரப்பப்பட்டு வருகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தற்போது நிலவி வரும் நிர்வாக சூழல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியே இந்த அரசு நீடிக்குமா என்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தினார். தவிர ஆட்சியை கலைக்கும் எண்ணம் திமுகவுக்கு இல்லை என்று அவர்கள் தற்காப்பு வாதத்தை முன்வைத்துள்ளனர். தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று சில வாரங்களே ஆகியுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான தாவேகவிற்கும் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் வரும் நாட்களில் இன்னும் தீவிரமடையும் என்றே அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.